வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தையிட்டி விகாரை தொடர்பில் உண்மைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியாரின் உரிமை காணிகளை பறித்து கட்டப்பட்டுள்ள தையிட்டி விகாரை தொடர்பான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் வழமை போன்று இன்று நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், குறிப்பாக தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள விகாரை சட்டப்பூர்வமானது என்று கோணத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த விகாரை சட்டப்பூர்வமானது என்றும் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடும் தரப்பினர் இனவாதிகள் என்றும் ஜனாதிபதியால் கூறப்பட்டுள்ளது. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இங்கு உண்மையை தெளிவுபடுத்தி ஜனாதிபதி கூறுவது தமிழ் மக்களை புறக்கணிப்பதோடு தெற்கில் உள்ள சிங்கள மக்களுக்காக பாரபட்சமாக செயற்படுவதை எடுத்துக் காட்டுகின்றது என இவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் சுதந்திர தினத்தை ஒரே இனம்தான் கொண்டாடுவதாகவும் தமிழர்களுக்கு இலங்கையில் சுதந்திரம் இல்லை என்பதால் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்குமாறு சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமது இல்லத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் அடைவதற்கு பிற்பாடு அன்றிலிருந்து இன்று வரை அது ஒரு இனத்தினுடைய சுதந்திர தினமாகத்தான் கொண்டாடப்படுகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரை அல்லது ஏனைய சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை இலங்கையினுடைய சுதந்திர தினம் ஒரு கரிநாளாகவே அனுஷ்டிக்கப்படுகின்றது. காரணம், தமிழ் மக்களுக்கு எந்த வகையிலும் இலங்கை சுதந்திரம் கிடைக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்கள். கல்லோயா திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அம்பாறையில் தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக இடம்பெயர வைக்கப்பட்டனர். இதன் பின்பு பதவிய குடியேற்றங்கள் கொண்டு வந்து திருகோணமலை ஆக்கிரமிக்கப்பட்டது. யுத்தம் ஆரம்பமாக்கப்பட்ட போதும் மணலாற்றில் இருந்த தமிழ் மக்கள் வெளியேற்றப்பட்டு அவர்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று வரை அந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. வடக்கில் பெருமளவான தமிழ் மக்களுடைய காணிகள் இலங்கை முப்படையின் வசம் இருக்கின்றது. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முடிந்தவரை காணாமலாக்கப்பட்டவரின் பட்டியல் தொடர்ந்த வண்ணமே காணப்படுகின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பாக இன்று வரை எந்தவித தகவலும் காணப்படவில்லை. தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படவில்லை. திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறு இலங்கையில் சுதந்திர தினத்தை தமிழர்கள் கொண்டாடுவது. ஆகவே இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும். 2011ஆம் ஆண்டு வரை எந்த ஒரு தமிழ் கட்சிகளும் இலங்கையினுடைய சுதந்திர தினத்தில் கலந்து கொள்ளவில்லை. 2011ஆம் ஆண்டுக்கு பிற்பாடுதான் சம்பந்த தலைமையிலான அணி ரணிலுடன் ஆட்சியில் சுதந்திர தினத்தை கலந்து கொண்டாடினர். ஆகவே சில நாட்களில் இடம்பெறவுள்ள சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்க போகும் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அனைத்து தமிழ் மக்களும் ஒத்துழைப்பு வழங்கி இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை அனைவரும் கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகளின் விவகாரத்தை அடையாள ரீதியாக செய்யாமல் உலகம் தழுவிய ரீதியில் செய்ய வேண்டும். ஏனெனில் தேசிய இன பிரச்சினை சாரம்சத்தில் உள்நாட்டு பிரச்சினை அல்ல, ஒரு சர்வதேச பிரச்சினை. தேசிய இன பிரச்சினைக்கு சர்வதேசம் தீர்வுதான் உண்டே தவிர வேறெந்த தீர்வும் கிடையாது. ஆகவே உலகம் தழுவிய ரீதியில் ஒரு அரசியல் போராட்டத்தை நடத்துவது நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இவ்வாறு அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான யோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். இவர் நேற்று மாலை யாழில் இடம்பெற்ற நீதிக்கான சாட்சி என்ற நூதன முறையில் போராட்டத்தில் கலந்து கொண்டு நீதிக்கான சாட்சி உரைக்கும் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கைதிகள் போல சொந்த நலனுக்காக சிறைகளுக்கு சென்றவர்கள் அல்ல, தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் பங்கெடுத்தவர்கள் என்ற வகையில் இவர்கள் இவ்வாறு சிறைவாசம் அனுபவிக்கின்றார்கள். இவர்கள் அரசியல் கைதிகள் என்பதை இந்த அரசாங்கம் நாங்கள் முதலில் ஏற்கச் செய்ய வேண்டும். இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, இதுவரை ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் அரசியல் கைதிகள் என்று ஏற்காத நிலையே காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்தின் நீதி அமைச்சர் கூட ஒரு தடவை அரசியல் கைதி என்று எவரும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கூற்றுக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அரசியல் கைதிகளின் விவகாரம் என்பது தமிழ் மக்களின் பொது விவகாரம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டு அதனை தமிழ் மக்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். அரசியல் தலைமைகள் இதனை பொறுப்பெடுக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக எங்களுடைய அரசியல் தலைமைகள் இதனை பேசுவதையே அதிகமாக நிறுத்திக் கொண்ட நிலையில் தான் காணப்படுகின்றது. அவர்கள் நினைத்திருந்தால் வலிமையாக செயல்பட்டு அந்த அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த முயற்சியை ஒரு வலுவானதாக செய்யவில்லை. ஆகவே அதற்காக நாங்கள் ஒரு அழுத்தத்தினை வழங்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த அரசானது அச்சப்படுகின்ற ஒரே ஒரு விடயம் தமிழ் மக்களுடைய உலகளாவிய
ரீதியிலான அரசியல் போராட்டம்தான். இதற்கு உதாரணம் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி குறித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டமே. அவர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திய போதே தமிழ்நாட்டில் இது தொடர்பான போராட்டம் வளர்ந்தது. தமிழ்நாட்டில் இவ்வாறு வளர்ந்தபோது புலம்பெயர் நாடுகளில் அந்த போராட்டம் வளர்ந்தது. அன்று தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து கொண்டிருந்த காலம். இதன்போது உடனடியாகவே இந்திய தூதுவர் அப்போது பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவை அழைத்து இந்த போராட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கள் என கூறியிருந்தார். ஏனென்றால் இது எங்களுக்கு பிரச்சனை என இந்திய தூதுவர் கூறியிருந்தார். ஆகவே தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அரசியல் போராட்டத்துக்கு அரசு பயன்படுகின்றது. காணி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது இன்று நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம், அரசியல் கைதிகளின் விடயமாக இருக்கலாம், காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான விடயமாக இருக்கலாம். அனைத்து பிரச்சனைகளையும் உலகம் தழுவிய ரீதியில் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கு கிழக்கில் நடைபெறவுள்ள மாபெரும் கரிநாள் போராட்டங்களில் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் தையிட்டியில் திசவிகாரிக்கு எதிரான போராட்டம் நேற்று கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிப்பதாவது, இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் 4ஆம் தேதி வடக்கு கிழக்கில் மாபெரும் கரிநாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் இணைந்து முன்னெடுக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்பாக மாணவர்கள் எம்மை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வடக்கில் கிளிநொச்சியிலும் கிழக்கில் மட்டக்களப்பிலும் இடம்பெறவுள்ள இந்த போராட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை நாம் வழங்குவதாக தெரிவித்துள்ளோம். மேலும் மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் மட்டுமல்லாது தமிழர் தாயகம் எங்கும் அன்றைய நாளை கரிநாளாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். எனவே மக்கள் அனைவரும் மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சி அணிதிரண்டு சென்று கரிநாள் போராட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம். தமிழரின் இருப்பை அளிக்கும் ஒற்றையாட்சி முறையை அடியோடு நிராகரித்து தமிழ் தேசியம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை எட்டும் வரையில் கரிநாள் என்ற செய்தியை நிரூபிக்கும் வகையில் அனைவரும் ஒத்துழைப்பை வழங்கி ஒன்று திரள வேண்டுவது அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் ஹர்னி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முதல் கையொப்பத்தை இட்டு 24 நாட்கள் கடந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 20 எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும் எனும் குறைந்தபட்சம் 20 கையொப்பங்கள் பெற முடியவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தான் தீர்மானத்தை முன்வைப்பதாக நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திட போவதில்லை என்று கூறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் 40 எம்பிக்கள் உள்ளனர். இவர்களில் 20 பேரின் கையொப்பங்களை பெற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கட்சிக்குள் உள்ள சிக்கல் பாரிய அளவில் தென்படுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் தென்பகுதி நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு தற்பொழுது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்ட பதிவில் இந்த விடயமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளும் தற்போது கிடைத்து வரும் பருவமழையானது நாளையும் நாளை மறுதினமும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளை இந்த மழை மத்திய, வடமத்திய, வடமேல், ஊவா, சப்ரகமு மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே குளங்களில் வான்பாயும் தாளில பகுதியில் உள்ள மக்கள் இது தொடர்பாக விழிப்பாக இருப்பது அவசியம். எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சில அதிகாரிகள் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த தயங்கினர். தமது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என கருதி அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டனர். ஆனால் அதிகாரிகள் சரியாக செயற்பட்டிருந்தால் விவசாய நிலங்களை எவரும் நிரப்பியிருக்க முடியாது என அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் நிதி உதவியின் கீழ் முன்னெடுக்கப்படும் காலநிலை மாற்றத்துக்கு இசைவான நீர்ப்பாசன விவசாய திட்டத்தின் ஒரு அங்கமாக எல்லங்க முகாமைத்துவ குழுவின் பணிகளுக்கான வழிகாட்டி கையேடு விவசாய அமைச்சரின் கேட்போர் கூடத்தில் வெளியிடப்பட்டது. இதன்போது மேலும் அவர் குறிப்பிட்டதாவது, இந்த திட்டம் நிறைவடைந்து குறித்த ஒரு வகையில் கவலை ஏற்படுகின்றது. ஏனெனில் இது நாட்டுக்கு மிகவும் முக்கியமானதொரு திட்டமாகும். நாம் வளர்ந்து விளையாடித்திருந்த எமது
கிராமத்து குளங்களுடன் தொடர்புபட்ட இந்த திட்டத்தின் மீது எமக்கு மிகுந்த ஈடுபாடு உண்டு. நாட்டின் முழுமையான எல்லங்க குள கட்டமைப்பை மீள நிலைநிறுத்த வேண்டும் என்பதே எமது இலக்காகும். அதனால்தான் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சிறிய குளங்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கியுள்ளோம். எமது நீர்ப்பாசன கட்டமைப்பை சீர் செய்யும் போது எமது எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால் குளங்களுக்குள் அத்துமீறி குடியேற்றம் ஏற்படுவதாகும். தற்போது நுவரவெல குளத்தை சூழவுள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றுவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். குளங்களின் எல்லைகளை குறியீடு செய்வது எமக்கு முன்னால் உள்ள பாரிய சவாலாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், விவசாய அதிகாரிகள் என பல பொறுப்பு வாய்ந்த தரப்பினர் இருந்தனர். சட்டங்களும் இருந்தன. அவை அனைத்தும் இருந்த போதிலும் எமது குள கட்டமைப்பு அழிவடைந்து போனது. கடந்த காலங்களில் நிலவிய அரசியல் கலாச்சாரமே இதற்கு காரணமாகும். எல்லங்க குள கட்டமைப்பையும் பிரதான குளங்களையும் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளேன். இதில் வாக்கு வங்கி அரசியல், தனிப்பட்ட நட்பு அல்லது அரசியல் செல்வாக்கு என்பவற்றுக்கு இடமில்லை. குளங்களுக்கு செய்யும் நிதி என்பது நாட்டுக்கு செய்யும் மிகப்பெரிய சேவையாகும். இனிவரும் காலங்களில் இந்த திட்டத்துக்கு அரசியல் அழுத்தங்கள் இருக்காது. எனவே அதிகாரிகள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமற்றது. இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. டெத்வா தாக்கத்தின் பின்னர் இலங்கை மீள கட்டியெழுப்பு திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அரசியல் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். அதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சகல தரப்பினரும் கலந்துரையாடி முரண்பாடற்ற தீர்வினை எடுக்க முடியும். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்துவது சாத்தியமற்றது. டெத்வா புயல் தாக்கத்தின் பின்னர் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டங்களுக்குள் மாகாண சபை தேர்தலையும் உள்ளடக்குங்கள். இப்போது பல பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.